அருள் தந்தை அமுதனடிகள் அவர்களை அன்பு கூர்ந்து மேடைக்கு எழுந்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தேசிய நீர் வளமும் நதிநீர் இணைப்பும் என்ற ஒரு அரிய நூல், நீரின்றி அமையாது உலகு என்ற திருவள்ளுவருடைய தத்துவத்தை விளக்குவதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அரிய நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலை அடிகளார் அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய உரைக்கு வழிவிடுகின்றேன். அடுத்த நிகழ்வு நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குருமகா சன்னிதானத்தின் ஆசிவரை. புதியதோர் உலகம் சமைக்க சர்வதேச தமிழ் தாவர உணவாளர்கள் சங்கம் இன்று மிகச்சிறப்பாக இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற இனிய வேளையில் ஒரு மிகச்சிறந்த நம்முடன் வாழ்கிறார் நம்மாழ்வார், அவர் எப்போதும் இயற்கையின் மீது மாறா காதல் கொண்ட சமூக ஆர்வலர், அவரை பற்றிய அற்புத நூலை நம் கிருங்கை சேதுபதி அவர்கள் எழுதியிருக்கிற அந்த அற்புத நூலை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற இந்த இனிய விழாவில் இந்த அரங்கத்தை மட்டுமல்ல, இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தை சர்வதேச தமிழ்த்தாவர உணவாளர்கள் சங்கமத்தின் அற்புதமான ஒருங்கிணைப்பாளராகவும் தலைவராகவும் விளங்குகிற பாராட்டுதலுக்குரிய முத்துக்குமாரசுவாமி அவர்களே, அதன் துணைத் தலைவர் பாராட்டுதலுக்குரிய எஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த அரங்கத்தை பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய அருட்திரு அமுதனடிகள் அவர்களே, 2 நாளும் இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்திருக்கிற தவ திரு ஊரநடிகள் பெருந்தகை அவர்களே, பாராட்டுதலுக்குரிய கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்களே, அன்புக்குரிய நடிகர் ராஜேஷ் அவர்களே, எழுத்தாளர் ராஜேஷ் அவர்களே, இந்த அரங்கத்தை திருக்குறளிலிருந்து சொல்லை ஆண்டிருக்கிற முனைவர் சேதுபதி அவர்களே, காப்பியத்திலிருந்து சொல்லை கையாண்டிருக்கிற முனைவர் பூ பழனியப்பன் அவர்களே, திருமுறையிலிருந்து சொல்லை அருளுணர்வோடு தந்திருக்கிற முனைவர் யாழ்சு சந்திரா அவர்களே, திருமந்திரத்திலிருந்து வாழ்க்கை மந்திரத்தை கற்றுத்தந்திருக்கிற முனைவர் இரா குறிஞ்சிவேந்தன் அவர்களே, அரங்கம் நிறைந்திருக்கிற அருமை சான்றோர்களே, பெரியோர்களே, இந்த இனிய வேளையில் சர்வதேச தமிழ்த்தாவர உணவாளர்கள் சங்கமத்தில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும். இன்று உலகப்பந்தின் வேகம் எந்த திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு பூமிப்பந்தின் வெப்பம் தணிந்திருக்கிறதா? பூமி மேற்பரப்பின் வெப்பம் மட்டுமல்ல, மனித மனங்களின் வெப்பம் தணிந்திருக்கிறதா? இந்த கேள்விகளோடும் வினாக்குறிகளோடும் தான் நாம் உணவையும் வாழ்க்கையையும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சாலை ஓரத்தில் ஒரு சிறுவனை எல்லோரும் அடித்து கொண்டிருந்தார்கள். எதற்காக அவனை உதைக்கின்றார்கள், அடிக்கின்றார்கள் என்று கேட்டோம். அவன் முதலில் ஒரு சிற்றுண்டி சாலையில் வேலை செய்திருக்கிறான். இப்போது அவன் வேலைக்கு சேர்ந்திருக்கிற இடம் பூச்சி மருந்து விற்பனை செய்கிற நிலையம். கடைக்கு ஒரு வாடிக்கையாளர் வந்தார் பூச்சி மருந்து விற்பனை செய்கிற நிலையத்திற்கு. தம்பி, 2 கிலோ பூச்சி மருந்து தா என்று கேட்டார். பையன் முன்பு சிற்றுண்டி சாலையில் வேலை செய்த ஞாபகத்தில் கேட்டுவிட்டான். 2 கிலோ பூச்சி மருந்து தா என்று கேட்டவுடன், ஐயா சாப்பிடவா பார்சலா என்று கேட்டுவிட்டான். அதனால் அவனுக்கு விழுந்தது தருமடி. பூச்சி மருந்தையே சாப்பிடுகிற நிலைக்கு இன்றைக்கு விவசாய வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கிறது. விவசாய வாழ்க்கை மட்டுமல்ல, உலகப்பந்தில் கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம்
இவற்றையெல்லாம் நாம் கவலையோடும் சமூக அக்கறையோடும் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடித்த விஞ்ஞானி ஒரு ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்தார். அவரோடு ஒரு பெண்மணியும் பயணித்துக் கொண்டிருந்தார். அந்த பெண்மணி விடாமல் பேசிக்கொண்டே வந்தார். எப்போது இந்த பெண்மணி பேச்சை நிறுத்துவார் என்று விஞ்ஞானி நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த பெண்மணி விஞ்ஞானியை சொன்னார், ஐயா, நீங்கள் தொலைக்காட்சி பெட்டியை கண்டுபிடித்தவர்கள், அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு கடவுளை போன்றவர் என்று சொன்னார். விஞ்ஞானி சொன்னார், கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்களம்மா, நான் கடவுளை போன்றவன் அல்ல, கடவுளையும் விட மேலானவன் என்று சொன்னார் விஞ்ஞானி. அந்த பெண்மணி அதிர்ந்து போனார். விஞ்ஞானி விளக்கம் சொன்னார், அம்மா, நான் கண்டுபிடித்திருக்க தொலைக்காட்சி பெட்டியை உங்களுக்கோ எனக்கோ பார்க்க விருப்பமில்லை என்றால், கேட்க விருப்பமில்லை என்றால் அதை நிறுத்திவிடலாம். நான் கண்டுபிடித்த தொலைக்காட்சி பெட்டி தான். நீங்களோ நானோ பார்க்க பிடிக்கவில்லை என்றால் அதை நிறுத்திவிடலாம். ஆனால் அந்த ஆண்டவன் படைத்த படைப்பாகிய உங்கள் தொண்டையை நான் விரும்பியும் நிறுத்த முடியவில்லையே, அதனால்தான் நான் குறிப்பிட்டேன் கடவுளை விட மேலானவன் என்றார். இன்றைக்கு சரியானவற்றை பேசவும் சரியானவற்றை சிந்திக்கவும் சரியான திசையில் மானுடத்தை இயக்கவும் வேண்டிய சிந்தனையாளர்கள் தேவைப்படுகிறார்கள். அந்த சிந்தனையைத்தான் இன்றைக்கு சர்வதேச தமிழ் தாவர உணவாளர்கள் சங்கமம் உணர்வாளர்கள் சங்கமமாக அதை நிறைவு செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பல்வேறு செய்திகள் காப்பியங்களிலிருந்து, திருமுறைகளிலிருந்து, திருக்குறளிலிருந்து இன்னமும் பல சிந்தனையாளர்கள் பேச இருக்கிற இந்த தளத்தில் சில செய்திகளை மட்டும் பரிமாறிக்கொண்டு பகிர்ந்து கொண்டு விடைபெறுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா சமயங்களும் நன்னெறி நோக்கித்தான் மனித குலத்தை அழைத்துச் செல்கின்றன. அந்த நிலையில்தான் இந்த தாவர சங்கமத்தை பற்றி முதலிலேயே பேசுகிறார் மணிவாசகப் பெருமான். உயிர்குலத்தின் தோற்றம், உலகத்தின் தோற்றம், பல்லுயிர் பெருக்கத்தின் பரவல், புல்லாகி பூடாய் புழுவாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். பரிணாம வளர்ச்சியை டார்வின் கண்டறியும் முன்பு உலகத்திற்கு மணிவாசகப் பெருமான் கண்டறிந்து சொல்கிறார். ஆக தாவர சங்கமம் என்பது ஒரு இறைமையின் உணர்வு பிரவாகம் என்பது பண்டு தொட்ட தமிழர் வாழ்வு. இயற்கையோடு இணைந்த வாழ்வுதான் தமிழர் வாழ்வு. இயற்கை அவன் போராடி வெல்லவில்லை, இயற்கையோடு இணைந்து கைகோர்த்து இயற்கையின் எல்லா சுகதுக்கங்களிலும் தன்னையும் கரைத்து கொண்டு நிறைந்து கொண்டு வாழ்ந்தான். அந்த தடத்தைத்தான் ஆன்மீக தளமும் அழுத்தி சொன்னது. வாழ்க்கை பொய், எல்லாம் பொய், மனைவி மக்கள் பொய், உறவுகள் பொய், சுற்றம் பொய், நட்பு பொய், எல்லாம் பொய் என்று சொன்னபோது, இந்த உடலையும் மதிக்காத போக்கு வளர்ந்தபோதுதான் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்று ஆன்மீக தளம் அழுத்தி சொன்னது. வாழ்க்கை காலில் போட்டு மிதிப்பதற்கல்ல, வாழ்ந்து காட்டுவதற்கே என்று சொன்னது. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ என்று பாரதி கேட்டானே, அதை போல சீன தேசத்தில் ஒரு நிகழ்வை சொல்வார்கள். வைரத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு விவசாயி விரும்புகிறான். அவனை சந்தித்த ஞானியிடம் கேட்டான், வைரம் எப்படி இருக்கும் என்று. ஞானி சொன்னார், இதுவரை நீ வைரத்தை பார்த்ததில்லையா? இதுவரை பார்த்ததில்லை ஐயா. ஹபீஸ் என்ற அந்த விவசாயி வைரம் எப்படி இருக்கும் என்று தெரியாத அவனிடம் ஞானி சொன்னார், உன்னிடம் ஒரு கையளவு வைரம் இருந்தால் நீ ஒரு ஊரை வாங்கலாம், ஒரு ஏக்கர் அளவு வைரங்கள் இருந்தால் 10 ஊர்களை வாங்கலாம் என்றார். விண்ணையும் மண்ணையும் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தவன் வைரத்தை தேடி தன் யாத்திரையை தொடங்கினான். வைரத்தை தேடி அவன் பயணத்தில் வைரம் அவனுக்கு கிடைக்கவில்லை. கடைசியில் உடல் நலத்தையும் மனநலத்தையும் இழந்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டான். ஹபீஸின் நிலத்திற்கு சென்று அந்த ஞானி ஒரு முறை போய் பார்க்கிறார். ஹபீஸின் சொந்த நிலத்தில் சில கற்கள் வைரக்கற்களைப் போல மின்னின. அப்படியே எடுத்ததை உற்று பார்த்து விட்டு அந்த நிலத்தை வாங்கியவனிடம் கேட்டார், ஹபீஸ் வந்து விட்டாரா என்று. ஹபீஸ் வரவில்லை, வைரத்தை தேடிச் சென்றவர் அங்கேயே வாழ்க்கையை முடித்து விட்டார். ஞானி சொன்னார், இதுதான் வைரக்கற்கள்,
தன் காலுக்கு கீழே தன் மண்ணில் கிடக்கிற வைரத்தை அறியாமல் ஹபீஸ் தன் வாழ்க்கையை தொலைத்து விட்டாரே என்று அந்த ஞானி கவலைப்பட்டார். அதை போலதான் நாமும் இயற்கை நமக்கு தந்த செல்வத்தை, நம் மண்ணுக்கு கீழே புதைந்து கிடக்கிற வைரக்குவியலைப் போன்ற உலகத்தின் பல கருவூலங்களை அறியாது நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மிடம் இருக்கிற சிறப்புகள் பலவற்றை நாம் அறிந்ததில்லை. இல்லாத ஒன்றை தேடித்தான் நம் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மனித குலத்தின் பயணம் அப்படித்தான் அந்த திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். வாழ்க்கையின் முறைமைகளை பற்றி இன்னமும் நாம் முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. ஆற்று நீரை எதிர்த்து போகிறது மீன். வலிமை வாய்ந்த ஆற்று நீரின் வெள்ளத்தை எதிர்த்து நீந்திச் செல்கிற மீன்தான் தூண்டில்காரனின் புழுவுக்கு ஆசைப்பட்டது. தூண்டிலில் ஒருவன் புழுவை வைத்துக்கொண்டு காத்திருந்தான். ஆற்று வெள்ளத்தை நீந்திச் செல்கிற மீன் தூண்டில்காரனின் புழுவுக்கு ஆசைப்பட்டு தூண்டிலில் சிக்கிக்கொண்டு தன் வாழ்க்கையை முடித்து கொண்டது. மீனுக்கு அதன் நாவின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்து விட்டது. விட்டில் பூச்சி விளக்கில் முகம் பார்க்க ஆசைப்படும். விளக்கில் முகம் பார்க்க ஆசைப்பட்டு அப்படியே விட்டில் பூச்சி விளக்கின் ஒளிக்கு உள்ளேயே புகுந்து தன்னை கருக்கிக் கொள்ளும். விழியின் நுகர்வு எல்லை மீறல் விட்டில் பூச்சியின் வாழ்க்கையை முடித்து விட்டது. அதைப்போல வண்டு, மலர்விட்டு மலர்தாவுகிற வண்டு, வைரம் வாய்ந்த மரங்களை துளைக்கிற வல்லமை உடைய வண்டுதான். ஆனால் அது மலரின் மனத்திற்கு, அந்த நுகர்வு இச்சைக்கு உட்பட்டு மெல்லிய மலரின் இதழ்களுக்குள் தன்னை சிறை வைத்துக் கொள்ளும். வைரத்தை துளைக்கிற வல்லமை உடைய வண்டுதான் மெல்லிய மலரிதழ்களுக்குள் தன்னை சிறையாக்கிக் கொண்டு தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளும். நாசியின் இச்சை மீறல் வண்டின் வாழ்க்கையை முடித்துவிட்டது. காட்டில் ஒரு வகை அதிசய பறவை, அசுனமா என்று அந்த பறவையை அழைப்பார்கள். இசை கேட்டால் அந்த பறவை மயங்கி வரும். ஒருவர் புல்லாங்குழலை எடுத்து இசைப்பார். அப்படி இசைப்பவரின் தலைக்கு மேலே அசுனமா பறவை வட்டமிடும், புல்லாங்குழலின் இனிய இசை கேட்டு மயங்கி. அப்போது அதை பிடிப்பதற்காக ஒரு தந்திரம் செய்வார்கள். புல்லாங்குழலை இசைப்பவரின் தலைக்கு கீழே, காலுக்கு கீழே ஒரு பள்ளம் பறிக்கப்பட்டிருக்கும். அந்த பள்ளத்தில் நெருப்பு மூட்டப்பட்டிருக்கும். அசுனமா புல்லாங்குழலின் இசை கேட்டு மயங்கி வருகிற திசையில் அப்படியே அதிர்வான ஒரு ஒளியை எழுப்புவார்கள் பலமான கருவியால். அந்த அதிர்வு ஒளியை தாழ முடியாமல் அசுனமா அப்படியே தலைக்கு மேலே வட்டமிட்ட அசுனமா அப்படியே அந்த பள்ளத்தில் விழுந்துவிடும், நெருப்பில் கருகி போகும். அசுனமாவினுடைய செவியின் இச்சை கேட்கிற மீறல் அதன் ஆயுளை முடித்து விட்டது. யானையை பிடிக்கவும் ஒரு தந்திரம். ஆண் யானை வருகிற திசை நோக்கி எதிரே பெண் யானை நிறுத்தப்படும். நடுவில் பள்ளம் இருக்கும். பள்ளம் தெரியாமல் பெண் யானையை பார்த்த மாத்திரத்தில் ஓடி வருகிற ஆண் யானை அப்படியே பள்ளத்தில் விழுந்து தன்னை நிரந்தர கைதியாக்கிக் கொள்ளும். ஆக மீனுக்கு நாவின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. விட்டில் பூச்சிக்கு விழியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. வண்டுக்கு நாசியின் இச்சை அதன் வாழ்க்கையை முடித்தது. அசுரமாவுக்கு செவிகேட்கிற செவியின் நுகர்வின் மீறல் அதன் ஆயுளை முடித்தது. யானைக்கு உடல் இச்சை அதை ஆயுட்கைதியாக ஆக்கியது. இந்த உயிரினங்களெல்லாம் ஒற்றை தங்கள் பொறியில் ஏற்படுகிற தடுமாற்றத்தில் தங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்திக்கின்றன. ஆனால் மனிதனுக்கு 5 பொறிகளும் எப்போதும் ஆபத்தை வைத்து காத்து கொண்டிருக்கிறது. கண்கள் திறந்தும், காதுகள் கதவுகள் இல்லாமலும், விழிகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு ஆபத்தை வரவழைப்பதற்கும் எதிர்கொள்வதற்கும் எப்போதும் தயாராயிருக்கிறது. ஒற்றை பொறியில் தடுமாறுகிற உயிரினத்தின் வாழ்க்கையே முடிந்து போகிற போது 5 பொறிகளிலும் ஆபத்தை எதிர்கொள்கிற மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்றுதான் நம் இலக்கிய உலகம், மொழி உலகம், சமய உலகம் தொன்று தொட்டு நமக்கு சொல்லியிருக்கிறது. வாழ்க்கை எதற்கு என்றால் பதப்படுத்துவதல்ல வாழ்க்கை, பக்குவப்படுவதுதான் வாழ்க்கை என்று. பெரும்பாலும் நாம் பதப்படுவற்றையே பயன்படுத்துகிறோம். இப்போதெல்லாம் இல்லத்தின் குளிர்சாதன பெட்டிகள், எல்லாவற்றையும் உணவை இருப்பாக வைத்துக் கொள்கிற நிலை. அதனால் தன்னிருப்பை தான் மறந்து போகிறான். குளிர்சாதன பெட்டிக்குள் வைக்கிற காய் காயாகத்தான் இருக்கும்.
மாங்காய் மாங்காயாகவே இருக்கும். குளிர்சாதன பெட்டிக்குள்ளிருந்து வெளியே எடுத்து வைக்கப்படுகிற மாங்காய் தான் காற்றில் இருக்கிற ஈரத்தோடு வினைபுரிந்து நெருப்போடு கைகோர்த்து அதன் வெப்பத்தை உள்வாங்கிக் கொண்டு காய் கனியாக மாறும். காய் கனியாக மாறுதல் முதிர்தல், காய் கனியாக மாறுதல் பக்குவப்படுதல், காய் காயாகவே இருத்தல் பதப்படுத்தப்படுதல். காய் காயாக இல்லாமல் கனியாக மாறுகிற நிலை நோக்கித்தான் வாழ்வியல் முறைகள் அமைய வேண்டும். வாழ்வியல் முறைக்கு மட்டுமல்ல, கல்வி முறைக்கும் தான். அதனால்தான் பல நேரங்களில் கல்விச்சாலைகள் கொலைச்சாலைகளாக மாறிப்போகின்றன. கற்றுத்தர வேண்டிய இதயத்திலும் கற்க வேண்டிய இதயத்திலும் ஈரம் நிறைந்த அன்பு தேவை. அந்த நிலையை மிகச்சிறப்பாக நம்முடைய சேதுபதி அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அவர் பிறந்த அந்த பரம்பு மண், பிறந்த பரம்பு மண் என்பதற்கான அடையாளம் முல்லைக்கு தேர்தந்தான் பாரி. வாடிய முல்லை கொடிக்கு தேர்தந்தான் பாரி ஒரு உயிரினத்தின் மீது கொண்ட ஈவு இரக்கம். அதனால்தான் அவன் மண் எப்போதும் உழவர் உழாதன செல்வம் நால்வகை செல்வத்தையும் எப்போதும் கொண்டது. போரில் மூவேந்தர்கள் முற்றுகையிட்ட போதும் அவன் அதில் தோல்வியை சந்திக்க முடியாத நிலை எப்போதும் நீடித்ததற்கு காரணம் இயற்கை வளம், மண் வளம், மனித வளம் நிறைந்த மண்ணாக அது இருந்ததற்கு காரணம். ஆக காலங்காலமாக இயற்கை வேளாண்மை என்பது நம்மோடு பிறந்தது, நம்மோடு வாழ்வது. அதனால்தான் நம்மாழ்வார்களை பற்றி மிக அற்புதமாக இயற்கை வேளாண் விஞ்ஞானியாக இந்த நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த ஆழ்வார் நம்மாழ்வார் என்றால் அதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. இப்படி ஒரு மகத்தான மனிதர் நம்மிடம் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஏக்கம்தான் இப்போது நமக்கு தோன்றுகிறது. உணவையே நஞ்சாக மாற்றுகிற நிலையில் இன்றைக்கு விவசாய வாழ்க்கை. நம்மாழ்வார் கற்றுத்தந்த மந்திரத்தை மிக அருமையாக பேராசிரியர் சிப்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னார்கள். பிரெட்ரிசைடு சகோதர கொலை, பேட்ரிசைடு தகப்பன் கொலை, மேட்ரிசைடு தாய்க்கொலை, ஜெனோசைடு இனக்கொலை, ஹெர்பிசைடு களைக்கொல்லி. ஆனால் பெஸ்டிசைடு எதற்கு? பூச்சிகளை அழிப்பதற்கா? மெல்ல மெல்ல மனித இனத்தை அழிப்பதற்குத்தான் என்று சொன்னார். அப்படி உணவே நஞ்சாக மாறுகிற நிலையில்தான் அவர் நமக்கு கற்றுத்தந்த குரலை அருமையாக சேதுபதி சொன்னார். எல்லா மேடைகளிலும் முழங்கினார். அந்த முழக்கம் கடைசி முழக்கமாக இருக்கிற வரை ஓயாது முழங்கியது. அடி காட்டிலே, நடு மாட்டிலே, நுனி வீட்டிலே. விவசாய வாழ்க்கைக்கு நீ என்ன திரும்ப தருகிறாய்? எல்லாவற்றையும் மறுத்துக்கொண்டு வைக்கோலை மறுத்துக்கொண்டு போவதல்ல வாழ்க்கை. வைக்கோலை அந்த மண்ணுக்கு விட்டுவிடு. அந்த மண் வளம் பெற வேண்டும். நீ பெறுவதைப் போல திரும்ப தர வேண்டும் என்ற விவசாயத்தை தான் இயற்கை வேளாண்மை நமக்கு கற்றுத்தந்தது. அந்த நிலைப்பாட்டை நம்முடைய மகாசன்னிதானம் அருமையாக சொல்வார்கள். சாலையோரங்களில் மரங்களை பார்ப்போம். சாலையோரங்களில் நடப்பட்ட மரங்களை நட்டவன் உடனே வளைத்து அதற்கு வேலி அமைத்துக் கொள்வான், தனதாக்கிக் கொள்வான். அவன் அப்படி வேலியாக்க மறந்துவிட்டால் சாலையோரத்தை அரசு துறைகள் எண்களிட்டு தனது மரமாக அறிவித்துவிடும். அதனால் மரங்களை தனதாக ஆக்கிக்கொள்வதில் மனிதன் முன்னிற்கிறான். அதைப்போல எங்கேனும் கால்நடைகள் தவறவிடப்பட்டால் ஆளில்லாத அனாதைகளாக இருக்கிற கால்நடைகளை தன் வீட்டு தொழுவத்தில் வந்து கட்டி வைப்பான். மரங்களுக்கு வேலி அமைத்தவன் மாடுகள் கூட அனாதைகளாகிவிடக் கூடாது என்று தன் இல்லத்திற்குள் பூட்டி வைப்பவன் மனிதர்களை மட்டும் ஏன் அனாதைகளாக விட்டுவிடுகிறான் என்ற கேள்வியை கேட்பார்கள். தாவரம், நீ எனக்கு தாவரம் என்று கேட்கிற நிலையில்தான் அதை நாம் பேணி காக்க வேண்டும். ஒரு காலத்தில் வனங்கள், இயற்கை பந்து வனங்களாக வளங்களாக இருந்தது. பூமி தாய் பச்சை சேலை பூர்த்தி இருந்தாள். ஆனால் எப்போது நகரங்கள் உருவானதோ மனித குலத்திற்கு நரகங்களையும் சேர்த்து உருவாக்கிவிட்டது. ஒரு காலத்தில் எல்லா இடங்களும் வனங்கள். மதுரை கடம்பவன காடு. இன்று கடம்பவனம் என்ற ஒரு மரம் இருக்கிறதா என்பதை தாவரையியலாளர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். திசு கல்ச்சர் என்ற முறையில்தான் அந்த மரம் உருவாக்குவதற்கான ஆய்வுகள் நடத்தப்படுகிறது. தங்கப்பட்டையிட்ட பட்டுப்போன மரம் அங்கேயர்கண்ணி மீனாட்சி ஆலயத்தின் நடுவே காட்சி பொருளாக காட்சி தருகிறது. பிள்ளையார்பட்டி, புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி மருதவனம், நமது குன்றக்குடி அரசவனம்,
வனங்களாக வாழ்ந்த வாழ்வு வளங்களாக இருந்த வாழ்வாய் இருந்தது. அதனால்தான் கவிப்பேரரசு வைரமுத்து சொல்வார், மரங்களின் பயன்களை பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், மரம் தந்த கொடை, நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், மரம் தந்த கொடை, எழுதினோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம், மணந்தோம் மாலைகள் சந்தனம் மரத்தின் உபயம், பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பேப்பர் மரத்தின் உபயம், மணந்தோம் மாலைகள் சந்தனம் மரத்தின் உபயம், மரம் தந்த கொடை, இறுதியில் இடுகாட்டில் எரிந்தோம் எரிந்தோம் எரியும் விறகுகள் மரத்தின் உபயம், மரம்தான் எல்லாம் மரம்தான், மரம்தான் எல்லாம் மரம்தான், ஆனால் மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் என்ற நிலைப்பாடுதான் வேதனையை தருகிறது. ஆக உலகத்தில் உயிரினப் பெருக்கத்தையும் புல்பூண்டிலிருந்து எல்லா தாவரங்களையும் காக்க வேண்டிய விழிப்புணர்வில் நாம் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மிக அருமையாக புலால் மறுப்பை பற்றி குறிப்பிட்டார்கள். திருவள்ளுவர் இதைவிட உச்சகட்டத்தில் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. தன் ஊன் பெருக்கத்திற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். இதயத்தில் அருள் இருக்க வேண்டுமென்றால், அன்பு இருக்க வேண்டுமென்றால், அதற்காக இன்னொரு ஊனை கொன்று நீ தின்று வளர வேண்டிய அவசியமில்லை. 1000 யாகங்கள் செய்வதை விட புனிதம் உண்டு. அவிசொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுந்து உண்ணாமை நன்றி என்ற நிலைப்பாட்டில் எல்லாவற்றுக்கும் உச்சமாக சொல்வார், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இதையும் விட கொல்லாமை என்ற அதிகாரத்தில் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை, எல்லோருக்கும் பங்கிட்டு உணவை கொடுத்துவிட்டு வாழ்க்கை நடத்து என்ற திருக்குறள் நெறி இந்த குறள் கொல்லாமை என்ற அதிகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் உணவை தந்து வாழ் என்று சொல்வது ஈகையில் இருக்கலாம், ஒப்புரவறிதலில் இருக்கலாம். ஆனால் கொல்லாமை என்ற அதிகாரத்தில் ஏன் வைக்கப்பட்டுள்ளது என்றால், ஆயுதம் எடுத்து தாக்கினால்தான் கொலை என்று பொருள் அல்ல. இன்னொரு உயிரை பட்டினி போட்டு பசியால் வருத்தி சாகடித்தாலும் அதுவும் கொலையின் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியதுதான் என்பதால் திருவள்ளுவர் கொல்லாமை என்ற அதிகாரத்தில் இந்த குறளை வைத்திருப்பாரோ என்று எண்ணத் தோன்றுகிறது. ஆக கொல்லாமை என்பது புலால் மறுப்பு மட்டுமல்ல, எந்த உயிரின் உணர்வையும் துன்புறுத்தாது இருத்தல். அந்த நிலைப்பாட்டைத்தான் வள்ளல் பெருமான் சொன்னார். யாராயினும், எத்தேசத்தவராயினும், எக்குலத்தவராயினும், எவ்வினத்தவராயினும் அவருக்கு பசித்தீயை அணைத்திடுக என்றார். அந்த நிலைப்பாட்டை நோக்கி மானுடம் நகர வேண்டும். அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள், அண்ணல் காந்தியடிகள் லண்டன் சென்றபோது ஊனுணவு இன்றி வாழ இயலாது என்ற நிலைப்பாட்டில் அதை உண்டுதான் வாழ வேண்டுமென்றால் நான் உயிர் தரியேன் அல்லது இங்கு வாழேன் என்ற சூளுரை எடுத்துக்கொண்டார். புலால் மறுப்பை தன் வாழ்வின் லட்சியமாக கொண்டார். டாக்டர் மேத்தா என்ற அவருடைய நண்பர் ஒரு முறை சிற்றுண்டிச்சாலைக்கு காந்தியடிகளை அழைத்து போகிறார். பல முறை அவரை வற்புறுத்துகிறார் புலால் உணவை ஏற்குமாறு. காந்தியடிகள் மறுத்துக்கொண்டே வந்தார். அந்த சிற்றுண்டிச்சாலையில் தனக்கு பரிமாறப்பட்ட உணவை பற்றி பரிமாறியவரிடம் விசாரிக்கிறார். டாக்டர் மேத்தாவுக்கு உச்சகட்ட கோபம் வந்துவிட்டது. இப்படியெல்லாம் நாகரிகமற்று நடந்து கொண்டால் இந்த சிற்றுண்டிச்சாலையில் நீங்கள் இருக்க வேண்டாம், வெளியே போங்கள் என்று டாக்டர் மேத்தா கடுமையாக சொல்கிறார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தன் உணவுக் கொள்கையை விட்டு தடம் மாறாமல் மகாத்மா காந்தியடிகள் வெளிநடப்பு செய்கிறார். மகாத்மா காந்தியடிகள் உணவால் மட்டுமல்ல, உணர்வாலும் ஒரு ஒருங்கிணைந்த மனிதகுல மேம்பாட்டுக்கு சிந்தித்தவர். அதனால்தான் மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்க பயணத்திலிருந்து விடைபெறுகிற போது சொன்னார், என்னை அதிகம் பாதித்தவர்கள், நான் சகோதரர்கள் என்ற உணர்வை நான் பெறுவது எப்போதும் தமிழர்களிடமிருந்துதான் நான் பெறுகிறேன். தென்னாப்பிரிக்காவில் தமிழர்கள் செய்திருக்கிற தியாகத்திற்கு ஈடு இணையில்லை. நான் தமிழ் மொழியின் பெருமையை நன்கு அறிவேன். தமிழ் மொழியை யார் கற்கிறார்களோ அவர்கள்தான் உலகம் முழுவதுமான உணர்வினை பெற முடியும். நானே திருக்குறளை கற்க காதல் கொண்டேன், ஆனால் என் வேலை நெருக்கடியால் அதற்கு வாய்ப்பில்லாமல் போயிற்று என்று காந்தியடிகள் திருக்குறள் மீது கொண்ட காதல் இன்று இந்திய அரங்கமே, இந்திய அரசே
திருக்குறளை எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்கிற நல் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் தருண் விஜய் நாடாளுமன்ற உறுப்பினர் திருக்குறளுக்காக பேசிய பேச்சுக்கள் நம் திருக்குறளுக்கு கிடைத்த பெரும் சிறப்பு. அவருக்கும் மத்திய அரசுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் நாம் பல செய்திகளை சிந்திக்கலாம். நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை வேளாண்மை எடுத்துச் செல்கிற போது, இயற்கை வேளாண்மை என்பது தாவர உணர்வாளர்கள் சங்கமத்திற்கும் உணவாளர்கள் சங்கமத்திற்கும் தேவையான செய்தி. உலகத்தின் சர்க்கரை கிண்ணமாக விளங்கிய கியூபா, பொருளாதாரத்தின் ஒருமுறை உயர்ந்த உச்சத்தில் இருந்த கியூபா தலைகீழாக மாறிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்தது. கியூபாவின் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு அது ஒரு ஒருங்கிணைந்த விவசாய புரட்சியை, அமைதி புரட்சியை இயற்கை வேளாண்மை வழி நிகழ்த்தியது. அதனால் கியூபா உலக அரங்கத்திற்கு ஒரு முன்மாதிரி வேளாண்மை நாடாக அறிவிக்கப்பட்டது. தன்னுடைய மிகப்பெரிய உணவு நெருக்கடியை எதிர்கொண்டு கியூபா சந்தித்த சவால்கள் இயற்கை வேளாண்மை என்றைக்கும் தோற்று போய்விடாது என்பதற்கான அடையாளமாகும். அந்த நிலைப்பாட்டை நம் பாராட்டுதலுக்கும் மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் மிகச்சிறப்பாக தந்திருக்கிறார். தன் வாழ்நாளையே தவ வாழ்க்கையாக அதை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை ஐயா சிற்பி அவர்கள் சொல்கிற போது நம் கண்களில் கண்ணீர் ததும்பியது. இன்னமும் நாம் ஆழமாக சிந்தித்தால், நிறைவாக சிந்தித்தால், இப்போது இங்கு பேசிய யாழ் சந்திரா அவர்கள் சொன்னதைப் போல சொந்த தாய் தந்தையையும் தன்னை விட்டு விலகிய உறவுகளாக எண்ணி பார்க்கிற நிலையில் நம்மை விட்டு கைவிடாத உறவு சுற்றுப்புற சூழல்தான். கணினியில் ஒரு இணையதளத்தில் ஒரு கண்ணீர் கவிதை பெற்றோர்கள் தங்கள் மகனுக்கு அனுப்புகிறார்கள். மகனே, நீ பிறந்த அன்றுதான் தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று, உன் பிறந்த நாள் நினைவாக. நீ பிறந்த அன்று தோட்டத்தில் வைத்தோம் ஒரு தென்னங்கன்று, நாங்கள் வார்த்த தண்ணீரில் அந்த தென்னை வளர்ந்தது. அதுதான் எங்கள் இருவருக்கும் சுகநிழலும் சுவை நீரும் தந்துதவுகிறது. உன் பிறந்த நாள் நினைவாக வைத்த தென்னங்கன்று தான் எங்களுக்கு சுகநிழலும் சுவை நீரும் தந்துதவுகிறது. எங்கள் வேர்வையால் தான் நீ வளர்ந்தாய். நீ ஈட்டுகிற செல்வம் உனக்கு மட்டும்தான் இன்பம் தருகிறது. ஒரு நாள் நீ இமெயிலில் மூழ்கி இருக்கிற போது எங்களை ஈமொய்த்த சேதியும் அதில் வந்து சேரும். நீ இமெயிலில் மூழ்கி இருக்கிற போது எங்களை ஈமொய்த்த சேதியும் வந்து சேரும். அப்போது கூட நீ வாராது போனாலும் இந்த தென்னை ஓலையே எங்கள் கடைசி மஞ்சமாகும். குடும்ப உணர்வுகள் விற்றுப்போய்விட்ட நிலையில், சுற்றுப்புற சூழலே நமக்கு குடும்பமாக மாறிவிட்ட நிலையைத்தான் மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறான். இப்போதெல்லாம் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய குறிஞ்சிவேந்தன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு காலத்தில் நமக்கு உணவே மருந்தாக இருந்தது. இப்போது மருந்தைத்தான் உணவாக உட்கொள்கிறோம். ஒருவர் இதய நோயில் தாக்குண்டு மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று வந்தார். இதய நோயில் தாக்குண்டு மருத்துவரிடம் சிகிச்சை பெற்று தன்னிலைக்கு வந்த பிறகு அவர் குடும்பத்தாரிடம் மருத்துவர் அறிவுரை சொன்னார். இப்போதுதான் இதய நோயிலிருந்து இவர் மீண்டிருக்கிறார். அதனால் இவரிடம் எந்த அதிர்ச்சியான செய்தியும் சொல்லாதீர்கள். அந்த அதிர்ச்சி மகிழ்ச்சியான அதிர்ச்சியும் இருக்கக்கூடாது, துன்ப அதிர்ச்சியும் இருக்கக்கூடாது, இன்ப அதிர்ச்சியும் இருக்கக்கூடாது என்றார். அந்த நேரத்தில் நோயாளிக்கு லாட்டரியில் 10 லட்சம் பரிசு விழுந்து விட்டது. சொல்வதா வேண்டாமா என்று குடும்பத்தார் தயங்கி கடைசியில் மருத்துவரிடம் போய் கேட்டார்கள். மருத்துவர் சொன்னார், நீங்கள் அந்த செய்தியை சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக் கொள்கிறேன் என்று நோயாளியை அழைத்து வரச் சொன்னார். நோயாளியை அழைத்து வந்து மருத்துவர் தன் அருகே இருக்கிற நாற்காலியில் அமர வைத்து நோயாளிக்கு கவுன்சிலிங் செய்தார். மெல்ல மெல்ல சொன்னார், உனக்கு 1 லட்சம் பரிசு கிடைத்தால் என்ன செய்வாய்? இது மருத்துவர் கேள்வி. நோயாளி சொன்னார், எனக்கு 5 பெண் குழந்தைகள். முதல் பெண் குழந்தைக்கு வேகமாய் திருமணம் செய்து விடுவேன். மருத்துவர் தொடர்ந்தார், 2 லட்சம் கிடைத்தால் 2 பெண்களுக்கும் ஒரே நேரத்தில் திருமணம். 5 லட்சம் கிடைத்தால்? நோயாளி அண்ணாந்து பார்த்தார். என் வீடு என் பாட்டன் கட்டிய பழைய வீடு, அதை உடனே நான் புதுப்பித்து விடுவேன் என்றான். மருத்துவர் வேகமாய் சொன்னார், ஒரு 10 லட்சம் கிடைத்தால் என்ன செய்வாய்? நோயாளி நாற்காலியை விட்டு வேகமாய் எழுந்தான். டாக்டர், எனக்கெல்லாம் 10 லட்சம் கிடைக்காது. கிடைத்தால்? நோயாளி சொன்னான், சரிபாதி 5 லட்சம் உங்களுக்குத்தான் என்றான். மருத்துவர் மயங்கி நாற்காலியிலிருந்து கீழே விழுந்து விட்டார். இப்படித்தான் இன்று மருத்துவ முறை.
நோய்க்கு மருத்துவம் பார்ப்பவர்களே நோயாளிகளாக மாறிவிடுகிற நிலை. இந்த நிலையில் சரியான வாழ்க்கை முறை நம் தொன்மையான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நாம் எதை கற்றோம்? குறிஞ்சிவேந்தன் திருமந்திரத்திலிருந்து குறிப்பிட்டதைப் போல எல்லாவற்றையும் விட ஒரு மகாமந்திரம் இருக்கிறது. கவிஞர் சிற்பி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல உயிரை எங்கே தேடுவது? நாடி துடிப்பில் பார்த்தார்கள், உயிர் இருக்கிறது என்று. இரத்த ஓட்டத்தில் பார்த்தார்கள், உயிர் இருக்கிறது என்று. இதையெல்லாம் தாண்டி நாம் விடுகிற மூச்சு காற்றில் உயிர் இருக்கிறது என்று நம்பினார்கள். இதையெல்லாம் தாண்டி நம் உயிர் எங்கே இருக்கிறது? திருவள்ளுவன் சொன்னான், உயிர் துடிப்பு எங்கே இருக்கிறது? விடுகிற மூச்சு காற்றில் அல்ல, சீரான இரத்த ஓட்டத்தில் அல்ல, இதயம் துடிப்பதால் அல்ல, அதையும் தாண்டி நம் உயிர் அன்பில் இருக்கிறது என்று சொன்னான். அன்பின் வழி அதுதான் உயிர்நிலை என்றான். உணவால் மட்டும் நாம் சைவம் அல்ல, உணர்வாலும் நாம் சைவமாக வாழ வேண்டும். தாவர உணவை எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, பிற உயிரை வருத்தாமல் பிற உயிரின் துன்பத்தை தன் துன்பமாக எண்ணி பார்க்கிற போது, யாழ்ச்சந்திரா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கண்ணப்ப நாயனார் எதை கடவுளுக்கு படைத்தார்? படைக்கக்கூடாததை படைத்தாலும் தேவைப்பட்டால் தன் தசையை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தபோது அதையும் கொடுக்க அவர் தயங்கவில்லை. இன்னொரு உயிரின் துன்பத்தை தன்னுடைய துன்பமாக எண்ணி பார்க்கிற மனநிலைதான் உண்மையான உயர்நிலை. அந்த உயர்நிலைக்கு மானுடம் பயணம் செய்ய உணவாலும் உணர்வாலும் நாம் சைவமாக வாழ முயற்சிப்போம். பிற உயிரை வருத்தாமல் வாழுகிற முயற்சியை, பிற உயிரை துன்புறுத்தாமல் இன்புறுத்துகிற நிலையில் நம் வாழ்வியல் பயணம் அமையட்டும். அந்த திசையில் வள்ளல் பெருமான் காட்டிய திசையில் எல்லா உயிர்களையும் ஒக்க எண்ணி பார்க்கிற மனநிலையில் மானுடம் பயணிக்கட்டும். அதற்கு இந்த பன்னாட்டு கருத்தரங்கம் எல்லா வகையிலும் பயன் தரட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடிகளார் திருவடிகளுக்கு நன்றி. சர்வதேச தமிழ் தாவர உணவாளர் சங்கமத்தின் உதயத்திற்கு அற்புதமான உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்கள் குருமகா சன்னிதானத்தினுடைய திருவடிகளை வணங்கி இந்த அமைப்பினுடைய உதயத்திற்கு மூலவராகவும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் இருக்கின்ற பெரியவர் ஐயா CK அசோக்குமார் ஐயா அவர்கள் லண்டன் மாநகரத்தினுடைய சர்வதேச தாவர உணவாளர் சங்கமத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு குருமகா சன்னிதானம் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.